ஓகே, திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், இப்போ ஊடகங்கள் ஆதரவாக செயல்படுவதால் தான் பாஜக வெற்றி பெறக்கூடிய சூழல்ல இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் நான் நினைக்கிறேன். இப்போ ஆல் இண்டியா லெவலில் பிஜேபி 370 350 இப்படிலாம் சொல்லக்கூடிய அதே ஊடகங்கள் தான் தமிழ்நாட்டிலையும் கருத்து கணிப்பை கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் டிஎம்கே ஸ்வீப்புங்கிறாங்களே, தமிழ்நாட்டில் டிஎம்கேங்கிறது பிஜேபியை எதிர்த்து தானே களமாடி கொண்டு இருக்கிறதோ, அப்புறம் அதில் மட்டும் எப்படி சொன்னாங்க? இப்போ இந்த கருத்து கணிப்பு, இந்த எக்ஸிட் போல்லாம் தப்பு அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டில் எதிரொலிச்சுக்கிற அந்த எக்ஸிட் போலும் தப்புன்னு தானே முடிவுக்கு வரணும். அதே ஏஜென்சி தானே அதையும் சொல்கிறாங்க. இப்போ பிஜேபி ஆதரவாக இருந்தால் இந்த அளவுக்கு வந்து டிஎம்கே டோட்டலாக ஸ்வீப் பண்ணும், 39க்கு 39 ஸ்வீப் பண்ணுங்கிற லெவலில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதோட இன்னொன்று சார் சொல்லியிருந்தார் என்னென்னா, இந்த மாதிரி எந்தெந்த மீடியாஸ்லாம் மோடிகிட்ட இன்டர்வியூ பண்ணாங்களோ அந்த மீடியாஸ்லாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார். இருக்கிற இந்த கருத்து கணிப்புகளில் டோட்டலாக என்டிஏவுக்கு 306 தொகுதி தான் டைம்ஸ் நவ் கொடுத்துருக்கு. டைம்ஸ் நோட நவிகா குமார் மோடிகிட்ட இன்டர்வியூ எடுத்தவங்க. ஆனால் என்டிஏவுக்கு 306 தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பிஜேபிக்கு ஒருவேளை மெஜாரிட்டி கூட இல்லாமல் இருக்கலாம், அந்த ஃபிகர் நமக்கு தெரியலை. என்டிஏவுக்கு 306ன்னு சொல்லியிருக்காங்க. நவிகா குமார் மோடிகிட்ட இன்டர்வியூ எடுத்தவங்க தானே இந்த தேர்தலை ஒட்டி. அப்புறம் என்ன, அதனால் எக்ஸிட் போலில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கோ அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை தப்பாகலாம் சரியாகலாம், அதெல்லாம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி பார்த்துக்கலாம். ஓகே, திரு ஷபீர், இப்போது கடந்த 2009, 2019, 2014 இந்த 2 தேர்தல் சமயத்துலேயும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் இருந்த நம்பரை விட அதிகமாக தான் என்டிஏ வாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. இப்போது பெரும்பான்மை என்பது என்டிஏக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகள் தான் வெளிவந்திருக்கு. ஸோ இதில் சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த அடிப்படையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஓவராலாக கேட்குறீங்களா இல்லை தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்க? ஓவரால் கேட்குறேன், இந்தியா ஃபுல்லாக. ஓவரால் எனக்கு தெரிஞ்சு இந்த கருத்து கணிப்பு, ஏற்கனவே கருத்து கணிப்பில் வந்த முடிவுகள், அதுக்கப்புறம் இந்த எக்ஸிட் போலில் இருக்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்து வந்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கும் கள நிலவரத்துக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் என்பது தெரிகிறது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் பிஜேபி கஷ்டப்பட்டாங்க. உண்மையிலேயே வந்து அவங்களால ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ண முடியல. உங்களுக்கு ராம் மந்திர் இஷ்யூ பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கல. வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அப்படின்றது முன்னிறுத்தி தான், லோக்கலைஸ்ட் இஷ்யூவை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தல் என்பது நடந்திருக்கிறது. அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸும் அதோடு சேர்ந்து அது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து ஓட்டர்ஸ் மத்தியில் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த தேர்தல் களம். உங்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு அலை இந்தியா முழுவதும் இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் 2014லையும் 2019லையும் அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கணும். பட் இந்த எலெக்ஷனில் அந்த மாதிரியான ஒரு ஆதரவு அலை அப்படின்றது கூட வந்து இல்லை அப்படின்றது தான் எல்லா போல்ஸ்டர்ஸும் சொன்ன விஷயம். உங்களுக்கு ஒரு 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 ஏஜென்சி மட்டும் இல்லை, எல்லா ஏஜென்சியும் வந்து திஸ் இஸ் அ வேவ்லெஸ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு எலெக்ஷனில் இவ்வளவு நம்பர்ஸ், இவ்வளோ ஒரு எல்லா ஸ்டேட்டையும் வந்து இப்போ மத்திய பிரதேஷில் அவங்க வந்து லிட்ரலி ஸ்வீப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் ஹிந்தி ஹார்ட்லேண்ட், அங்கே பிஜேபியோட டாமினன்ஸ் இருக்குது. பட் அதே மாதிரியான ஒரு அளவுகோல் வந்து அவங்களுக்கு ஆந்திர பிரதேஷ்லையும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு மற்ற பகுதிகளில் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, அப்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த நம்பர்ஸை இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படுகிறது. ரெண்டாவது, அந்த ஓட் ஷேர் என்னவாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். பொதுவாக இந்த எக்ஸிட் போல்ஸை வந்து நீங்கள் கணிக்கக்கூடிய அளவுகோல் என்ன அப்படின்னா, அவங்க கேரளாவை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா வந்திருக்கக்கூடிய எல்லா எக்ஸிட் போல்ஸ்லேயும் மிகவும் குறைவான எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வழக்கமாக இங்கே வந்து தப்பு செய்கிறது தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் தான். இப்போ கேரளாவில் 2லேருந்து 4 சீட்டு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட கேரளாவில் பிஜேபியோடைய ஓட் ஷேர் அப்படின்றது வந்து 28% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. வெவ்வேறு சர்வேஸில் வெவ்வேறு மாதிரி வருது. தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு சர்வேயில் வந்து 38% என்டிஏக்கு ஓட் ஷேர் இருக்குது அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் வந்து அதிமுகவை விட பிஜேபியோடைய ஓட் ஷேர் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரவுகள் வருது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து இதை அப்படியே நம்பக்கூடிய ஒரு ஒரு இடத்துல நாம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால
இது எப்படி சீட்டில் கன்வெர்ட் ஆகும், எத்தனை சீட்ஸில் கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்குது. இப்போ யாருமே வந்து ஒரு 20% நீங்கள் வாங்கிட்டு அந்த 20% வந்து 3-4 சீட்டில் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா நம்ம சார் கொலகால ஸ்ரீனிவாசன் சாரே நம்ப மாட்டார். ஏன்னா அவருக்கும் தெரியும் அது யதார்த்தம் இல்லை அப்படின்றது. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம அந்த நம்பர்ஸை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ பொதுவாக அந்த 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 இதை மெயின்டைன் பண்ணணும், அந்த நம்பர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற இதில் தான் தேர் கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரே ஒரு தகவல் மட்டும் சார் சொன்னார், இந்த டைம்ஸ் நவ்